எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம் சார். வணக்கம் ராஜன். துருவ நட்சத்திரம் மாதிரி கடைசி நேரத்தில் ஏதாவது பஞ்சாயத்து வந்து நின்றுமா அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது இல்லை, சொன்னபடியே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கேப்டன் மில்லரும் ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்மளோட அயலான ரிலீஸ் ஆயிடுச்சு சொல்லலாம். ஸோ 2 படத்தை நானும் பார்த்துறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு அந்த 2 திரைப்படங்கள்? கேப்டன் மில்லர், அயலான் ரெண்டு வேற வேற ஜானல் படம். இதுக்கு 2 கம்பேர் பண்ணக்கூடாது. அயலான் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட், ஒரு குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு காமிக் மாதிரியான ஒரு படம். நிறையா பழைய படங்கள், இங்கிலீஷ் படங்களுடைய அங்கங்கே ஒரு சில காட்சிகள் வந்து போனாலும் நிறைய குழந்தைகள் தியேட்டரில் சிரிக்கிறாங்க. பெண்கள் அந்த ஏலியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம், கொஞ்சம் ஏலியனை தூக்கிட்டு போகிறப்பெல்லாம் கொஞ்சம் பெண்கள் அழுகிறாங்க, சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. இதுவே பெரிய சக்ஸஸ். ஒரு படத்தை வந்து நம்மளை மறந்து கை தட்டுறது, நம்மளை மறந்து சிரித்து பார்த்துட்டாங்கனாலே அது பெரிய வெற்றி. அது வந்து முதல் படியாக வந்து அயலானில் நிறைய படங்கள், அங்கே நிறையா அயலானில் சில ஓட்டைகள், பழைய படங்களுடைய சாயல்கள் அதெல்லாம் நிறையா இருந்தாலும் கூட, ஆனால் ஓவராலாக பார்க்குறப்ப படம் வந்து தப்பிச்சிருச்சு. குழந்தைகள் கொண்டாடுறாங்க, பெண்கள் ரசித்து பார்க்குறாங்க. அப்புறம் ஆஸ் யூசுவல் சிவகார்த்திகேயனுக்குள்ள அந்த ஆடியன்ஸ் அதெல்லாம் பார்த்து அந்த படத்தை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுது. ரெண்டாவது அந்த கண்டிப்பாக சொல்லணும்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் ஒர்க் வந்து தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிராண்டடான ஒரு ஒர்க்காக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாம் நல்லா இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு டைமென்ஷனாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு தியேட்டரிக்கல் ஹிட்டு தான் கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன். இருந்தாலும் படங்களில் நான் அந்த படத்தில் நிறையா குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. காட்சிகள், சில காட்சிகள்லாம் பார்த்த காட்சிகள் மாதிரி பல படங்களில், அவதார் போன்ற படங்களில் வந்த காட்சிகள் மாதிரி இருந்தாலும் கூட ஓவராலாக படம் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. இது அயலான். கேப்டன் மில்லர் ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய வந்த ஒரு படம். ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி சொல்ல வந்த படம். கடைசியில் அது வந்து அதனுடைய ட்ராவல் எங்கெங்கேயோ மாறி அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் வேலை எங்கேயோ போய் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கரெக்டாக அவங்க எடுத்து அந்த சப்ஜெக்ட் கொண்டு போனக்கூடிய அந்த லைன் கரெக்டான வழியில் போயிருந்தாங்கன்னா படம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இடையில இந்த கமர்ஷியலுங்கிற விஷயம், இந்த ஃபைட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் நிறையா விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி டேன் பண்ணி அது அப்படியே ஸ்கிரிப்ட் வேறு எங்கேயே மாதிரி போயிட்டு இருக்கு. அவ்வளோதான் இந்த படம். ஆனால் ஓவராலாக வந்து தனுஷினுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய படம் தான். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்ஷன் படம், அந்த ட்ரக்கு, இந்த மாதிரியான துப்பாக்கி கலாச்சாரம், ரத்தம் பீரிட்டு அடிக்கிற காட்சிகள், இதெல்லாம் தான் இப்போ ரசிக்கக்கூடிய படம். அந்த மாதிரி ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு தீனிப்படக்கூடிய படமாக இருக்கும். எடுத்துக்கொண்டு அந்த கதையை அந்த கொண்டு போன அதே ஸ்டைல்லையே அவங்க ஸ்கிரிப்டாக கொண்டு போயிருந்தாங்கன்னா பெரிய லெவலில் அந்த படம் போயிருக்கும். இடையில சில கமர்ஷியல் இதுக்காக வந்து மாற்றப்பட்டதுனால கொஞ்சம் அங்கங்கே தொய்வுகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட கருத்தை சொல்லியிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அயலான் படம் வந்து நீங்கள் சொன்னபடி டெக்னிக்காக அந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய படம் தான் சொல்லணும். பட் ஆனால் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது ராம்குமார் அவர்கள் வந்து இன்டர்நெட் நாளைக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டிங்கில், அந்தளவுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து இந்த ஒரு படத்தில் இல்லை தான் சொல்லிட்டு என்னோட ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருக்கு சொல்லணும். மற்றபடி குழந்தைகள், ஏலியன்கள் கொண்டாடும் வெற்றியாக தான் அயலான் திரைப்படம் இன்னைக்கு ஒரு கிராண்ட் சக்ஸஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. அதே பக்கம் கேப்டன் மில்லர் போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகளை நிறைய பேர் பொதுவான ரிவ்யூஸ் வந்து எடுத்து வச்சாங்க. படத்தில் வந்து ஓவரால் நிறைய வயலன்ஸ் இருக்குட்டு. பட் மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல இருந்து வயலன்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கூட சொல்லலாம். ஸோ கேப்டன் மில்லரும் ஒரு பக்கம் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ, அவங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு என்ன எதிர்பார்த்தாங்களோ அது ஒரு வெற்றி வந்து அவங்களும் எடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு பொங்கல் கிளாஷ் வந்து ஒரு 50-50ஆகவே போது கூட எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக 2 படமுமே கலெக்ஷன் வைஸ் வந்து கை கடிக்காது. 2 படமே ஓரளவுக்கு கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய படம் தான். ஆனால் ஒரு ஃபேமிலியோட, ஒரு குழந்தைய, ஒரு அப்பா அம்மா, அப்படி ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படத்துக்கு போகக்கூடிய ஆடியன்ஸ் அயலான் போவாங்க. பசங்களாம் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பார்க்க போகணும்னா கேப்டன் மில்லர் போவாங்க. 2 சைடு உள்ள ஆடியன்ஸுக்குமே ஃபுல்ஃபில் பண்ணுறக்கூடிய படம் தான் 2 படமுமே. 2 படமுமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட் அந்த மாதிரி இல்லை. 2மே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு படம். ஆனால் வேறு ஜோனல் படங்கள். நான் சொன்ன ஆடியன்ஸ் அப்படி போவாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி பசங்களோட கேங்காக போய் உட்காந்து பார்க்கக்கூடிய படம் கேப்டன் மில்லராக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் அயலானாக இருக்கும். 2ம் நீங்கள் சொன்ன 50-50 உள்ள படம் தான் அது.
அதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட எல்லா இன்டர்வியூலையுமே ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஒரு வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றி. ஏன்னா அவரோட கரியரே இந்த ஒரு படத்தை நம்பி தான் இருக்குது. கரியர் மட்டும் இல்லாமல் அவர் பர்சனல் லைஃப்பில் சில குற்றச்சாட்டுகள் சில பேர் எடுத்து வச்சாங்க. அதோட பாதிப்பும் அதோட ஒரு விஷயமும் இந்த ஒரு படத்தை நம்பி தான் இருக்குது சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த ஒரு வெற்றி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா ஃபினான்ஷியலாகவும் சரி, அவருடைய இப்போ சினிமா கேரியரும் சரி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை இந்த வெற்றி வந்து ஃப்யூச்சரில் உள்ள அவருடைய படங்களையும் அவருடைய இதையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும். பல முறை சொல்லிட்டு வந்தோம். அது வந்து இந்த படம் கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ரைட்டிங் வைஸ் சொன்னோன்னா நம்ம நேற்று நாளையை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, அது வேற ஒரு படம். ரெண்டாவது இந்த படத்தில் ஏன் இந்த ரைட்டிங் வைஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருடம் இந்த படத்தோடைய ஆரம்பித்து இன்றைக்கி முடிஞ்சு ரிலீஸ் ஆகி இன்றைக்கி வெளியே வர்றதுக்கு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2019 ஆரம்பித்த படம் ஏறக்குறைய 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷங்கிறது வந்து 5 வருஷத்துக்கு இதே மாதிரியான படங்கள், அதாவது ஏலியன் சம்மந்தப்பட்ட படமாக இல்லாட்டி கூட இந்த 2.0 மொத்தம் அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த டைம் ட்ராவல் படங்கள்லாம் நம்ம நிறையா பார்க்க ஆரம்பிச்சுன்னா அதனுடைய சாயல் கொஞ்சம் நமக்கு பழசா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை. பட் அந்த படம் அதே நேரத்தில் அதே சூட்டோட ரிலீஸ் ஆயிருச்சுன்னா இன்னும் நல்லா போயிருக்கும். என்னன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசக்கூடிய ஆடியன்ஸ் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய நிறைய படங்கள் பார்க்குறாங்க. இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, கொரியன் மூவி பார்க்குறாங்க. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மூவி பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறதுனால இது அங்கங்கே படங்களில் வரக்கூடிய காட்சிகள் இதில் கொஞ்சம் கிளாஸ் ஆகும். அதனால் ரொம்ப டீப்பாக அதிகமாக படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இந்த படம் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் ஒரு இந்த அவதாரில் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த படத்தில் காட்சிகள் வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நிறைய படங்கள் டீப்பாக படங்கள் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த படம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக என்னைக்கோ ஒரு நாளைக்கு படம் போவோம் அப்படின்னு நினச்சி ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபுல்ஃபில் என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இருக்கும். அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கு ஆல்ரெடி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு வெற்றி திரைப்படங்களாக தான் போயிட்டு இருக்கு. அவர் கடைசியாக ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான சில படங்கள் போயிருக்கலாமே தவிர ரொம்ப ஃப்ளாப்னு சொல்கிற அளவுக்கு அவர் கரியரில் இப்போதைக்கு எந்த ஒரு திரைப்படங்களுமே வரல. அந்த வகையில் கேப்டன் மில்லரும் இப்போ ஒரு வெற்றி திரைப்படமாக அவருக்கு அமைஞ்சிரு கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு பூஸ்டப் அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இப்போ வரக்கூடிய நாட்களில் நிறைய படங்கள் வந்து பேன் இந்தியா படமாக தான் அவர் சைன் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அவருக்கு உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் எதிர்பார்த்த வெற்றி இல்லை இந்த படம். கேப்டன் மில்லர் வந்து தனுஷ் எதிர்பார்த்த வெற்றி இல்லை, பெரிய அளவில் வெற்றி எதிர்பார்த்தாங்க. அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், டேரக்டர் பெரிய லெவலில் எய்ம் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க நினைச்ச அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடையாது. இந்த படம் வெற்றியான படம் தான், ஆனால் மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கிடையாது. பட் அதனால் அவருக்கு ஒரு கேரியரில் எந்த பிரச்சனையும் வரப்பட கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தனுஷ் வந்து நீங்கள் அதை தாண்டி எங்கேயோ போயிட்டார், தமிழ் தாண்டி எங்கேயோ போய் நிற்கிறார். ஹிந்தி படம் பண்ணுறாரு, இங்கிலீஷ் படம் பண்ணுறாரு, ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது இந்த வெற்றி தோல்விங்கிறது இந்த படம் வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. ஆனால் இந்த படம் அவருக்கு ஒரு சிறு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடியன்ஸ் நம்ம இந்த மாதிரியான படங்களை லைக் பண்ணுறாங்க, நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத இது பண்ணியிருப்பாங்க. எனக்கு மேபி இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த லியோ, பீஸ்ட்டு, விக்ரம் இந்த மாதிரியான படங்களில் உள்ள அந்த சாயல், அதே மாதிரி நம்மளும் ஒரு ஃபுல் ஆக்ஷன் மூவி பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரோ என்னன்னு தெரியல. பட் நினச்சிருந்தாருன்னா அது தவறு. ஏன்னா அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க பெருசாக வேறு டைமென்ஷன் படங்கள் பண்ண முடியாது. அதனால அந்த ஒரு பேட்டர்ன் எடுத்து பண்ணுறாங்க. தனுஷ் மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தனுஷ். நம்ம யாருக்குமே அசுரனில் பார்த்தோம். அந்த மாதிரி வயசான கேரக்டர் கொடுத்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணக்கூடிய ஆள் அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கிறோம். அதனால புதுசாக ட்ரை பண்ணலாம். ஏன் அவங்க பண்ணுற அதே ஃபார்மெட்டை நீங்கள் கொண்டு வர வேணாம்ல, புதுசாக ட்ரை பண்ணலாம், புது மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம், அதுக்குண்டான வேலைகள் செய்யலாம். இந்த படம் வந்து அது ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் தனுஷுக்கு. ஏன்னா நம்ம பழைய பெரிய ஸ்டார்ஸ் படங்களை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ணுறப்ப நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும். நம்மகிட்ட வேற மாதிரி ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் புரிஞ்சிருப்பாரு. என்ன முயற்சிகள் பண்ணுறாரு, அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 2019 நடந்த ஒரு பொங்கல் கிளாஷ், பேட்டை விசஸ் விசுவாசம், அந்த ஒரு கிளாஷில் பார்த்தீங்கன்னா 2 திரைப்படமே ஒரு வெற்றி திரைப்படமாக வந்துச்சு. தேட்டர்ஸ்க்கும் சரி, அதேமாதிரி ஃபேன்ஸுக்கும் சரி, அது ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிச்சு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ரிப்பீட்டாக தான் இந்த ஒரு 2024 பொங்கலும் நடந்துட்டு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் அயலான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு, அதே சமயத்தில் கேப்டன் மில்லரும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இப்படி அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா யார் பாக்ஸ் ஆஃபீஸில் யார் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த வீடியோ அப்போ நம்ம அந்த வீடியோ அப்போ பேசுவோம். ஸோ உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இன்னும் நிறைய விஷயம் பங்குது. ரொம்ப நன்றி.